வாவ் சூப்பர். வேற என்ன விசேஷங்கள்? இந்த இயர் கிறிஸ்மஸ் ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல கீர்த்தி. ஆமா ஆமா, ஜாலிதான். என்ன கீர்த்தி சோகமா சொல்ற? கிறிஸ்மஸ்னா ஜாலி தானே. கேக் சாப்பிடலாம், பட்டாசு அடிக்கலாம், பிரியாணி சாப்பிடலாம், புது ட்ரெஸ் போடலாம், அப்படிதானே ஹாப்பியா இருக்கும். அப்படி இல்ல கிரேஸ். அப்படி இல்லையா? கிறிஸ்மஸ் வந்து இதெல்லாம் தானே செய்யணும். அப்படி சொல்லித்தான் ஏமாத்தி வச்சிருக்காங்க. அப்படியா சொல்லுற? ஆமா கிரேஸ், ஜீசஸ் எப்பவாவது உங்க பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா? தெரியலே. அதை நம்ம காட் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்ல. இந்த உண்மையை மறைச்சிட்டாங்களே. ஜீசஸ் சொன்னதை செய்யாம சொல்லாததான் செஞ்சுட்டு இருக்காங்க. பாத்தியா கொடுமைய? நம்மள மட்டும் சொன்ன பேச்சு கீழ்ப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மட்டும் ஜீசஸ் சொல்றதை கேட்கவே மாட்றாங்க. சோ சேட். ஆமா கிரேஸ், கிறிஸ்துவை விட்டுட்டு கிறிஸ்மஸை மட்டும் செலிப்ரேட் பண்றாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு கீர்த்தி. நீயே சொல்லு, ஆள் முக்கியமா நான் முக்கியமா? ஆள் தான் முக்கியம், ஜீசஸ் தான் முக்கியம். கரெக்ட். அப்படியே கொண்டாடினாலும் என்னோட பிறந்த நாளுக்கு நான் தானே கேக் வெட்டணும். ஆமா, உன்னுடைய பர்த்டேக்கு நீ தான் கேக் கட் பண்ணணும். அப்போ ஜீசஸ் பர்த்டேக்கு ஜீசஸ் தானே கேக் கட் பண்ணணும். ஆமா, ஜீசஸுக்கு தான் கேக் வாங்கி கொடுக்கணும். ஜீசஸ்க்கு தானே புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். ஆனா ஜீசஸ் தான் நம்ம ஹார்ட்ல இருக்கிறாங்களே. ஹார்ட்ல இருக்கிற ஜீசஸுக்கு எப்படி நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியும்? அதான் ஜீசஸ் சொல்லியிருக்காங்களே, புவர் பீப்புளுக்கு என்ன செஞ்சாலும் அதை எனக்கே செஞ்சீங்கன்னு. ஆமா, அந்த வசனம் எனக்கும் தெரியும். ஏழை மக்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது தான் நிஜமான கிறிஸ்மஸ். அச்சச்சோ, என்னாச்சு? கிறிஸ்மஸ்